வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதாசமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? நாங்கள் பூசணிக்காய் கூட்டு. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பூசணிக்காய் கூட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகா, எல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பூசணிக்காய் கூட்டு செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 1 டம்ளர் சுடுதண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும், நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க கடலைப்பருப்பு. நம்ம கடலைப்பருப்பு கூட்டு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 1/2 லிட்டர் தண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு இப்போ ஹை ஃப்ளேமில் தாங்க இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கரைஞ்சதுமே நம்ம 1/2 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த கடலைப்பருப்பு நல்லா 80% வேகட்டுங்க. அந்த வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு கடலைப்பருப்பு இந்த வரைக்கும் குக் ஆனது போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியிலேருந்து வடிச்சிடலாங்க இந்த கடலைப்பருப்பை. பூசணிக்காய் கூட்டு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் நம்ம வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் கூட 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. 1 இன்ச் பூசணிக்காய் தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குங்க, 1 இன்ச் சைஸ்க்கு. அதையும் இதில் சேர்த்துடலாங்க. பூசணிக்காய் வேகிறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பவுடர். இந்த தண்ணி பத்தாதுங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இந்த சீரகம் தேங்காய் தண்ணியில் இந்த பூசணிக்காய் கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க. நம்ம ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மூடிக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பூசணிக்காய் கிட்டத்தட்ட வெந்து கொஞ்சம் சுருண்டு வந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் இருந்த அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு கடலைப்பருப்பு கரெக்டாக வெந்துருச்சு. நல்லா கூட்டு பதத்துக்கு நல்லா குறுகி வந்துருச்சுங்க. இப்போது இது 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாங்க. அதே அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு வரும்போது 5-6 கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகா 2 பிச்சு போட்டிருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வரமிளகா கருவேப்பிலை எதுவுமே கரிஞ்சிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு தாளிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தாளித்ததை இந்த பூசணிக்காய் கூட்டுக்குள்ளே சேர்த்துடலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.